வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர் வந்து சத்யநேசன். ஒரு வீடு கட்டுவதற்கு எத்தனை பேருடைய உழைப்பு உதவி தேவை என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 18 பேருடைய உழைப்பும் உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது. யார் யார் என்று சொல்லி ஒவ்வொரு ஆளாக நம்ம பார்க்கலாம். முதலாவது வந்து நீரோட்டம் பார்ப்பவர். நம்ம போர்வெல் போடுவதற்கு முன்னாடி ஒருவர் வந்து பார்க்கணும், எங்கே தண்ணி வருது, எங்கே தண்ணி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். நீரோட்டம் பார்ப்பவர் முதல் தேவை. அவரை கூட்டு வந்துட்டு தான் நம்ம போர் போட முடியும். இரண்டாவது வந்து போர்வெல் போடுகிற அந்த டீம் தேவைப்படுது. அவங்கள கூட்டு வந்து நம்ம ஏற்கனவே நீரோட்டம் பார்த்துருப்பார்ல, அவர் பார்த்த இடத்துல நம்ம போர்வெல் போடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு நீரோட்டம் பார்ப்பவர், இரண்டாவது போர்வெல் போடுகிறவர். அடுத்து மூன்றாவது வந்து ஜேசிபி ஆப்ரேட்டர். இப்போ எல்லாமே அதிகமாக ஜேசிபி வச்சு தான் நம்ம குழி எடுக்கிறோம். அதனால் ஜேசிபி ஆப்ரேட்டர் தேவை. நான்காவது மேசன் டீம், கொத்தனார் டீம், அந்த நிமிந்தாள் சித்தாள் அவங்க எல்லாம் சேர்த்து அந்த கொத்தனார் டீம் தேவை. ஐந்தாவது சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுகிறவர்கள், பலகை அடைப்பு வேலை செய்கிறவர்கள், மோல்டு ஃபேன் ஜாக்கி கொண்டு நமக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு காங்கிரீட் ஒர்க் வருதோ அதையெல்லாம் செய்து கொடுக்குறவர் சென்ட்ரிங் ஒர்க்கு. ஆறாவது காங்கிரீட் டீம். காங்கிரீட் டீம், அதாவது காங்கிரீட் போடுறதுக்கு இந்த தனியாக ஒரு டீம் இருக்காங்க. அவங்க கடினமாக வேலை பார்க்கக்கூடியவங்க. நமக்கு அஸ்திவாரம் தோன்றது, காங்கிரீட் போடுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்து தனியாக ஒரு டீம் இருக்காங்க, அவங்க தேவை. அடுத்து ஏழாவது எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங், நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியன் தேவை. எட்டாவது கார்பெண்டர், ஆசாரி, நமக்கு ஜன்னல் செய்கிறதுக்கு, கடைசியில் ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தேவை. ஒன்பதாவது கிரில் ஒர்க் பண்ணுறவங்க, நமக்கு எம்எஸ் கிரில் ஒர்க், கேட்டு இதெல்லாம் செய்து கொடுக்குறவங்க. அடுத்து பத்தாவது காங்கிரீட் மிஷின், அதாவது லிஃப்ட்டு, லேடர் மிஷினு அல்லது எல்என்டி ஏதோ ஒன்று, அந்த காங்கிரீட் கடவை மிஷின், அந்த டீம் தேவைப்படுது. 10. 11வது டைல்ஸ் ஒட்டுறவங்க, நமக்கு வீட்டிற்கு டைல்ஸு கிரானைட்டு அந்த ஒட்டி கொடுக்குற அந்த டீம். அடுத்து 12வது எஸ்எஸ் ஒர்க்கு, யூபிசி டோரு, பூசீலிங் பார்டர், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க ஒரு டீம் இருக்கிறாங்க, அந்த டீம் தேவைப்படுது. அடுத்து 13வது கப்போர்டு ஒர்க்கு, நமக்கு இன்டீரியர், நமக்கு உள்ள எங்கெங்கே தேவைப்படுதோ கப்போர்டு செல்ஃபு, அடுத்து லாஃப்ட்டுக்கு மேலே எங்கெங்கே நமக்கு தேவைப்படுதோ அந்த ஒர்க் பண்ணுறோம், கப்போர்டு ஒர்க்கு தனி. அடுத்து 14வது பிரேக்கர், நமக்கு உடைக்கிறதுக்கு, ஹோல்ஸ் போடுறதுக்கு மற்றும் இந்த சீலிங்கில் புள்ளி வைக்கிறதுக்கு, ஒரு சில ஹோல்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக்கர் மிஷின், அந்த உடைக்கிறவங்க தேவைப்படும். 15வது லோடு ஆட்டோ, நமக்கு கட்டிடத்திற்கு நமக்குன்னு தனியாக ஒரு லோடு ஆட்டோ எப்போ வச்சுருப்போம். இந்த கட்டிடத்திற்காக வேலைகளுக்கு திங்ஸ் கொண்டு வரதுக்காக ஒரு லோடு ஆட்டோ மெயினாக வச்சுருக்கணும், அது தேவை, அந்த டீம் தேவை, அவங்களுடைய ஒர்க்கு தேவை. அடுத்து 16வது வாட்டர் சப்ளை, நம்ம போர் போட்டிருந்தாலும் தண்ணீர் நமக்கு தேவை. எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட்டுக்கு மேலே பாட்டுறதுக்கு, கூறாட்டுறதுக்கெல்லாம் தண்ணி தேவை. அப்போ நம்ம வெளியே தண்ணி வாங்கி தான் ஆகணும். அப்போ அந்த தண்ணி வண்டி டீம் தேவை. அடுத்து 17வது மெட்டீரியலுடைய டீலர். இதில் நிறையா ஒர்க் இருக்குது. பார்த்தீங்கன்னா செங்கல், மணல், ஜல்லி, இது எல்லாம் நமக்கு கொண்டு இது எல்லாத்தையுமே நான் ஒரே இதாக சொல்லிடுறேன். இந்த 17வது ஒரே இதாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டீலர்னால் செங்கல், மணல், ஜல்லி மட்டும் கிடையாது. நமக்கு கடையில் திங்ஸ் தனித்தனியாக வாங்குவோம், கடப்பாக்கல் வாங்குவோம், தட்டோடு வாங்குவோம், என்னென்னா நிறையா திங்ஸ் நம்ம வாங்குவோம். அது எல்லாத்தையுமே சேர்த்து நான் மெட்டீரியல் டீலர்னு ஒரே இது பாயிண்ட்டு சொல்லி முடிச்சிடறேன். கடைசியாக பெயிண்டர், ஒயிட் சிமெண்ட் அடிக்க, கலர் அடிக்க எல்லாத்துக்கும். இப்போ நான் ஒரு 18 பேருடைய உழைப்பு பொதுவாக ஒரு கட்டிடத்துக்கு தேவை. இது போக இன்னும் தனித்தனியாக பிரித்தா நிறையா வந்துடும். நான் முக்கியமாக இது எல்லாத்தையுமே அடக்கி சொல்லிட்டேன். அதனால் இந்த 18 பேருடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்டிடம் கட்ட முடியும். இது எல்லாத்தையும் இணைத்து கொண்டு வருகிறது தான் இன்ஜினியர் அல்லது மேஸ்திரி. இவங்க இந்த மேஸ்திரியுடைய பொறுப்பு தான் இந்த எல்லா டீமையும் இணைத்து அவங்களுக்குரிய வேலையை கரெக்டாக வாங்கி கொண்டு முடிக்கிறது தான் இந்த மேஸ்திரியுடைய வேலை, அந்த இன்ஜினியருடைய வேலை.
எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு வீடியோ சிறப்பாக முடியும். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனல் முதல்ல பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.